எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் இல்லாமல் வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க வந்து பிகினருக்காக தான் நான் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இதுதான் நெக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து தைச்சி நம்ம திருப்பிக்கலாம். லைனிங் வச்சுருக்கேன், கீழே வந்து ஒரிஜினல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம கட் பண்ணாலும் 1/4 இன்ச்சு வந்து அலோன்ஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 1/4 இன்ச் அலோன்ஸ்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப் வரும்போது வந்து எப்போவுமே கவனிச்சுக்குங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்து நம்ம ஊசி இறக்கிட்டு தான் திருப்பணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகினருக்கு. இல்லாட்டி என்ன ஆகும்னா இந்த ஷேப் வந்து அவுட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த கரெக்டாக இது வந்துருச்சு அப்படின்னா ஊசியை வந்து இப்படி இறக்கிக்குங்க. உள்ளே ஊசி இறக்கிட்டு நீங்கள் குதிரை தூக்கிட்டு நீங்கள் இப்படி எப்படி சுற்றினாலும் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாறாது. இல்லாட்டி வந்து கரெக்டாக அந்த கார்னர் வந்து உங்களுக்கு வளையாமல் ஃபினிஷிங் சரியாக வராது. அது ஒன்று கவனிச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் வந்து இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம லைனிங் திருப்பும்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி விடுவோம் இல்லையா? அது வந்து இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி வரைக்கும் கட் பண்ணணும். கரெக்டாக அந்த எங்கே கட் பண்ணுறீங்களோ இல்லையா, இந்த ஷார்ப்னஸ் இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட் கிட்ட முன்னாடி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விடணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக வளையும். இப்போது நம்ம அதை வந்து திருப்பிக்கலாம். திருப்புறதுக்கு நம்ம வந்து இந்த பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அது வந்து இப்படியே இந்த சைடே தான் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே நீங்கள் இப்படி திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டுவாங்க. லைனிங்கில் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுவாங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நிற்கும் உங்களுக்கு நெக்கு. கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுவாங்க. எப்போவுமே தைக்கும்போது நீங்கள் இழுக்கவே கூடாது. இப்போ இந்த மாதிரி போட்டிங்களா, இப்போ வந்து இப்படி திருப்பினீங்கன்னா கரெக்டாக வந்து அது திரும்பிடும். இப்போ பாருங்கள், நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் எல்லாமே. இது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இதெல்லாம் தான் நீங்கள் பிகினராக இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த கார்னரும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு திரும்பி இருக்குது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஷார்ப்பாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண வந்து பழகிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மேல் டியூப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பிளாக் த்ரெட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மேட்சிங் த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் பழகிறப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக. அதே மாதிரி தான் இங்கே நிறுத்தும் போதும் நீங்கள் இந்த மாதிரி கார்னரில் நிறுத்திட்டு குதிரையை தூக்கி இப்படி திருப்பணும். இப்படி எப்படி திருப்பினாலும் உங்களுக்கு வந்து ஷேப் அவுட் ஆகாது. ஓகேங்களா? நான் சொல்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபெக்ஷனாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து அந்த கார்னர் வந்து மடிஞ்சு வந்துருச்சிங்களா? இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம த்ரெட் பைப்பிங் இல்லாமல் நார்மலாக ஒரு பைப்பிங் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ எல்லோ கலர் சும்மா கிளாத் எடுத்திருக்கேன். நம்மளோட இது வந்து லைனிங் வந்து மேலே தெரிகிற மாதிரி நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? லைனிங் வந்து மேலே தெரியணும், நம்மளோட ஒரிஜினல் வந்து உள்ளே போயிடணும். ஓகேங்களா? போட்டுட்டு அப்படியே அந்த ஊசி எடை இப்போ நம்ம பிளாக் ஸ்டிச் பண்ணோம்ல, அதுலேயே அப்படியே நீங்கள் அதை கவர் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுவாங்க. அப்படியே அதை கவர் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வந்து நிறுத்தி ஊசி குத்தி இறக்கி திருப்பிக்குங்க. இப்போ போட்ட ஸ்டிச்சை வந்து கவர் பண்ணி அந்த ஸ்டிச்சுக்கு ஒட்டியே ஒரு ஸ்டிச் போட்டுவாங்க. ஓகேங்களா? இப்போ போட்டாச்சு. இப்போது இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட கிளாத் வேண்டாம், அதை நம்ம ஒட்டி இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கழுத்தை சுற்றி ஒட்டி வெட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து இப்போது இது எப்படி நம்மளுக்கு த்ரெட் பைப்பிங் கணக்காகணும், இங்கே என்ன திக்னஸ் இருக்கோ அதே திக்னஸ் தான் உங்களுக்கு பைப்பிங்கில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது கரெக்டாக உங்களுக்கு 1 mmனா 1 mm கரெக்டாக வெட்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை திருப்பி அடிக்கலாம். அப்படியே நீங்கள் இப்படி திருப்பினீங்க அப்படின்னா உள்ள வெளியில் பாருங்கள், இது மேல் பக்கம் வந்துருச்சு, லைனிங் வந்து உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே வந்து இது திருப்பி அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது 1 இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம்.
எப்போவுமே வந்து இது ஒரு இன்ச்சு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். அப்போ தான் நம்ம மடித்து பின்னாடி நீட் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு. இது கரெக்டாக வந்து 1 இன்ச் வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டும்போது கவனமாக பார்த்துக்குங்க, உள்ளே இருக்கிற இந்த ஒரிஜினல் வந்து கட் ஆகிடக்கூடாது. எப்போவுமே அது வந்து கத்திரி உள்ளே கொடுக்கும்போது ஒரு துணி தான் உள்ளே நம்மளுக்கு கட் ஆகுதாங்கிறது நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம திருப்பி அடிப்போம். எப்போவுமே வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைனிங்கோட இது வந்து இப்படி மடித்து அடிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம இப்படி வந்து பிடிச்சி நம்ம இப்படி திருப்பி இது கொடுக்கும்போது இந்த சைடு வந்து கீழே வந்து நம்ம இது இழுக்கணும். அது இழுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பெரிய கிளாத் உள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நம்ம அந்த பைப்பிங் அடிச்சுட்டு அப்புறமா இதை திருப்பி அடிச்சுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இதை மடித்து அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அடிக்காதீங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி அடிக்கும்போது பாருங்கள், கையில் வந்து இழுத்து கரெக்டாக அலௌன்ஸ் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த எல்லோ த்ரெட் இருக்கு இல்லையா, அது மேலேயே தான் நம்மளுக்கு த்ரெட் வரணும். நான் பிளாக் போட்டிருக்கிறதால உங்களுக்கு அப்படியே தெரியும். நீங்கள் எல்லோக்கு எல்லோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் பிளாக் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது இப்படி நம்ம கையில் வந்து இது கரெக்டாக இப்படி எடுத்து கொடுக்கணும் ஒரே ஆவரேஜாக. அது கொடுக்கறதுக்கு நீங்கள் இது மடித்து அடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. பாருங்கள், அழகாக குத்து இறங்கும்போது கூட நம்மளுக்கு தெரியும். எங்கே நிப்பாட்டினாலும் ஊசியை வந்து உள்ளே இறக்கி விட்டு இப்படி நிப்பாட்டிக்குங்க. இப்போ தைச்சிட்டே வரும்போது இந்த கார்னர் நீங்கள் வந்து திருப்புறீங்க இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நிப்பாட்டிட்டு இந்த பைப்பிங்கை வந்து இந்த சைடும் நீங்கள் திருப்பி ஷேப் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வரைக்கும் வாங்க. ஏன்னா கீழே வரைக்கும் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு அவ்வளோ சௌரியமாக இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் குதிரையை தூக்கி திருப்பிக்கலாம். அப்படியே வந்து திருப்பி நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுவாங்க. அவ்வளோதான். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து பைப்பிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மடித்து தைச்சிக்கோங்க. அது சும்மா ராயஜாக உள் பக்கமாக ஒரே ஒரு மடிப்பு இப்படி மடிச்சுட்டு இதுவும் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுவாங்க. பாருங்கள், இதுவும் ஒரே அலௌன்ஸு இப்படி நீட்டாக கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து இப்படி நீட்டாக மடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்படி மடிச்சுட்டு இப்போ வந்து மேலே வந்து இன்னொரு ஸ்டிச் நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி வந்து திருப்பி விட்டுக்கணும். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஷேப்பு கார்னரு எல்லாமே கரெக்டாக வந்து ஃபினிஷிங் ஆகிடணும். இதே மாதிரி தான் வந்து பேக் சைடும் வந்து நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். ரவுண்ட் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் ப்ளவுஸு சுடி எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.